ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம சாரீ ப்ளீட் அண்ட் செல்ஃப் மெஷர்மெண்ட் ஒரு கஸ்டமருக்கு எப்படி மெஷர் பண்ணுறது, பாக்ஸ் ஃபோல்டு எல்லாமே கிளியராக நான் இதில் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு மைண்டில் என்னெல்லாம் கொஷின்ஸ் டவுட் வருமோ அது எல்லாத்துக்கும் நானே ஆன்சர் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ நான் வேறு வீடியோ நான் போடுறேன். இப்போ நான் வந்து பாருங்கள், கஸ்டமருக்கு எப்படி மெஷர் பண்ணோம், நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து முந்தி வேணும் அப்படின்னு அதுக்கான மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே கால் அந்த முட்டிக்கு கீழே வரைக்கும். இப்போ நம்ம அந்த சைட் ப்ளீட் செஸ்ட் ப்ளீட் எடுப்போம் இல்லைங்களா, அது பாருங்கள் அந்த கிராஸ் வரைக்கும் ஒரு 20 வருது நமக்கு. நம்ம சுற்றி கொண்டு வர வரைக்கும் நமக்கு ப்ளீட் வேணும் அப்படின்னா நம்ம பெல்லி பட்டன் வரைக்கும் நம்ம ப்ளீட் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 49 எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அது வரைக்கும் நீங்கள் ப்ளீட் எடுங்க. பட் நம்ம செஸ்ட்டு ப்ளீட்டுக்கு அப்புறம் கீழே போனால் நமக்கு ப்ளீட் அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம வந்து என்னோட அத்தனார் பையன் வீடியோ எடுத்ததுனால நான் கீழே மெஷர் பண்ணல, கொஞ்சம் மேலே வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து செஸ்ட் ப்ளீட்டோட அகலத்தை நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டோம். இப்போ கீழே ஹிப்போட ஹிப் ரவுண்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட நம்ம எப்படி மெஷர் எடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிப்பில் வந்து ஒரு ரவுண்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளீட் எடுப்போம் இல்லைங்களா, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ப்ளீட் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெல்லி பட்டன்லேருந்து ஒரு 4-5 இன்ச்சு விட்டுட்டு மெஷர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம பெல்லி பட்டனில் இருந்து ஒரு அடி விடுறோம் ஓகேங்களா, அந்த அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் வந்து ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே நம்ம வந்து ஹிப் ப்ளீட் சொல்லிகிட்ருக்கேன் நான். ஸோ இதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா சாரீ கட்டுறவங்களுக்கு இதில் ஒரு நாலேஜ் இருக்கும், நான் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறது. இப்போ நான் உங்களுக்கு சாரியில் எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ சாரீ நம்ம கீழே ஃபால்ஸ் வச்சுருப்போம் இல்லைங்களா, அது வந்து கீழே வர மாதிரி, மேலே நம்ம ஹிப்பில் சொருகிறது அங்கே ஹிப்பில் வைக்கிற மாதிரி பாருங்கள். நான் வச்சுருக்க இடத்துல சாரீ சில பேர் கட்டுவாங்க, சில பேர் பெல்லி பட்டன்லேயுமே வச்சு கட்டுவாங்க. ஸோ நான் வந்து எங்கேருந்து சாரீ வச்சுருக்கனோ அங்கேருந்து ஒரு சுற்றி வந்தாச்சு. கரெக்டாக நம்மளோட பெல்லி பட்டன் நேராக வச்சுட்டு அங்கேருந்து நம்ம ஒரு அடி விட்டுட்டு நம்ம கையில் அது மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும். விட்டுட்டு இப்படி நீங்கள் ஃப்ளீட் வைக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக நேராக அந்த பெல்லி பட்டன்லேருந்து கீழே வரைக்கும் ஃப்ளீட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த சுத்தோட சாரீ ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் தள்ளி பெல்லி பட்டன் பக்கத்தில் கூட வச்சு நீங்கள் ரவுண்ட் பண்ணலாம். இப்போது நான் அந்த இடத்துல ஒரு ஹூக் பண்ணிக்கிறேன். எங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பெல்லி பட்டனில் சாரீ வச்சு ஒரு ரவுண்ட் வரும். வந்ததுக்கப்புறம் ஒரு அடி விட்டுட்டு கொஞ்சம் அது எக்ஸ்ட்ரா விட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஹூக்கு போட்டிருக்கேன் மெஷர்மெண்ட்காக. இப்போ நம்ம முந்தி மெஷர் பண்ணலாம். இப்போ முந்தி எப்படின்னா இந்த மாதிரி சும்மா ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ஷோல்டரில் போட்டு கீழே உங்களுக்கு எவ்வளோ வேணும் லென்த்து அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஷோல்டர் டு அந்த காஃப் மசில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்கே வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ லென்த்து வேணும் அப்படின்னு பாருங்கள். எனக்கு இந்த லென்த்து போதும் அப்படின்னா அந்த லென்த்தில் கரெக்டாக ஷோல்டர் பாயிண்டில் ஒரு ஹூக் பின் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த இடத்துல ஷோல்டர் ரெண்டை கரெக்டாக எடுத்து அந்த இடத்துல நான் வந்து ஹூக் பின் அந்த கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே ஒரு ஹூக் பின்னை நம்ம போடணும். இது வந்து ஷோல்டர் நம்ம வந்து ப்ளீட்டோட மெஷர்மெண்ட்டு. ஸோ 2 மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம செஸ்ட்லேருந்து கீழே ஒரு ரவுண்ட் சுற்றி வரணும் இல்லைங்களா, அதோட மெஷர்மெண்ட் பாருங்கள். இப்போ நான் சாரியை வச்சு ஒரு சுற்றி வந்துட்டேன். இப்போ பெல்லி பட்டனில் வச்சுட்டு அதுக்கு நேராக வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம எப்படி ஒரு அடி விட்டோமோ அதே மாதிரி இந்த சைடு ஒரு அடி விட்டுட்டு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம சாரியை விடணும். பாருங்கள் நான் ஒரு அடி விடுறேன். விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுட்டு அந்த பாயிண்டில் ஹூக் பின்னை வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்து சொருகணும் இல்லைங்களா, அதுக்காக அது. இப்போ உங்களுக்கு நான் 3 மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஷோல்டரோட அந்த முந்தி பல்லு மெஷர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஹிப்லேருந்து ஒரு ரவுண்டு வந்ததுக்கப்புறம் பெல்லி பட்டன்லேருந்து ஒரு அடி விட்டுட்டு ஒரு ஹூக்கும், அதுக்கப்புறம் சுற்றி வந்துட்டு பெல்லி பட்டன்லேருந்து ஒரு அடி விட்டுட்டு ஒரு ஹூக்கும். இதுதான் 3 மெஷர்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த 3 பின்னுமே ஒரே லைனில் தான் நமக்கு வரும். இப்போ பாருங்கள் நான் பின்னு எங்கே போட்டிருக்கனோ அங்கேருந்து நான் ப்ளீட் எடுக்கிறேன். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல ப்ளீட் எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல மெஷர்மெண்ட்டு. பாருங்கள் ஹூக்கோட லைன் ஒரே லைனில் தான் இருக்கும் நமக்கு. நான் ஃபஸ்ட்டு காமிச்சு ஷோல்டர் பாயிண்ட்டு, இது ஹிப்பை சுற்றி வந்து ஒரு பாயிண்ட்டு, ஷோல்டர்லேருந்து ஹிப்பை சுற்றிட்டு வந்த பாயிண்ட் அது. இது வந்து நம்ம ஹிப்பில் ஃபஸ்ட்டு ப்ளீட்டை வச்சு சாரியை அதாவது பெல்லி பட்டன் வச்சுட்டு சுற்றி வந்தோம் இல்லைங்களா ரைட் சைடில், அதோட மெஷர்மெண்ட் அது. இப்போ 3ஐயும் நான் மெஷர் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து ப்ளீட் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு 3 டைமில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நான் வச்சுருக்க ப்ளீட் வந்து நமக்கு செஸ்ட் ப்ளீட்டில் மேலே ஃபஸ்ட்டு வர ப்ளீட்டு அதை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு அதிலேருந்து கொஞ்சம் கம்மியாக குறைச்சி குட்டி குட்டி ப்ளீட்டாக நம்ம ப்ளீட் எடுக்கிறோம். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே புரியும்னு நினைக்கிறேன். நான் மேலே அங்கே ஃபஸ்ட்டு எடுத்த ப்ளீட் வந்து ஷோல்டரில் மேலே வர ப்ளீட்டு,
அதிலிருந்து நம்ம ஆஃப் சைஸில் நம்ம வந்து ப்ளீட்டை வந்து குறைக்கணும். ரொம்ப பொறுமையாக எடுங்க. இதில் ப்ளீட் கவுண்ட் என்னென்னா 5 வைக்கலாம், 7 அண்ட் 9, 10 கூட வைக்கலாம். ரொம்ப லீனாக இருக்காங்கன்னா 10 வைக்கலாம். நீங்கள் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கவங்களுக்கு 7 வைங்க, 9 கூட வைங்க. கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க, எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ்னால் நீங்கள் 5 தான் வைக்கணும். அது வந்து நமக்கு சைடு அடிக்கும். ஸோ சைடு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாருங்கள். இதில் வந்து நான் 9 ப்ளீட் எடுத்திருக்கேன். நீங்கள் 10 ப்ளீட் கூட எடுக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்தால் 10 ப்ளீட் வரும். ஸோ நீங்கள் அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே போடுற ப்ளீட் வந்து பெருசாக இருக்கணும். அதுக்கு அப்புறம் குறைச்சி தான் நம்ம பண்ணணும். இப்போ சாரீ நல்ல பக்கத்தில் இருந்து நான் வந்து சாரீ வந்து ஆப்போசிட் சைடில் திருப்பி போட்டிருக்கேன். ராங் சைடில் திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் எப்படி நான் ப்ளீட் எடுக்கிறேன்னா, நம்ம ஷோல்ட்ரு போடுற அந்த மடிப்பை தான் நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மடித்து ஒரு டைம் அயர்ன் பண்ணிக்கிறேன். அயர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் ஒரு லைன் வரும். லைன் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைடில் இருக்கிற அந்த எட்ஜ் எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபோல்டு வைக்கிறோம். இப்போ இந்த ஃபோல்டு வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு அயர்ன் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் மடிக்கிறேன் பார்த்தீங்களா கையாண்ட, இந்த இடத்துல ஒரு அயர்ன் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் வரும் உங்களுக்கு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்படியே வந்து மொத்தமாகவே நான் மடித்து தான் அயர்ன் பண்ணேன். ஏன்னா இது நிறைய டைம் நான் இந்த சாரியை ப்ளீட் பண்ணதுனால டேமேஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் ஒரே டைமில் அயர்ன் பண்ணுறேன். இப்போது மடிச்சிங்க பார்த்தீங்களா, இங்கே ஒரு அயர்ன் கொடுத்துக்கோங்க. இந்த எட்ஜில் ஒரு அயர்ன் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு மடிப்பு வரும். இப்போது மடிக்கிறேன் பார்த்தீங்களா, இங்கே ஒரு இந்த கார்னரில் ஒரு அயர்ன் கொடுத்துக்கோங்க. இங்கே ஒரு மடிப்பு உங்களுக்கு வரும். இப்போ மறுபடியும் நம்ம திருப்பி மடிக்கிறோம். இங்கே நீங்கள் ஃபுல்லாக அயர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 ப்ளீட் வந்துடும். இதில் எக்ஸ்ட்ரா நான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ப்ளீட் மடித்தேன் பார்த்தீங்களா, அதோட சேர்த்து 9 ப்ளீட் வந்துடும். இந்த பெரிய பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு மடித்தோம். ஸோ இங்கே உங்களுக்கு 9 ப்ளீட் வந்துடும். இதுதான் வந்து சாரியோட செகண்ட் டைப் எப்படி ப்ளீட் எடுக்கணும்னு உங்களுக்கு நான் சொன்னது. இப்போது நான் இங்கே மட்டும் அயர்ன் பண்ணுறதுனால எனக்கு அந்த அளவுக்கு லைன்ஸ் தெரியாது. ஏன்னா இதில் 2, 3 டைம் நான் வந்து சாரி ப்ளீட் பண்ணி வேர் பண்ணேன். அதனால் லைன்ஸ் தெரியாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு மடிக்கிறீங்க, அதில் ஒரு அயர்ன் பண்ணுறீங்க. செகண்ட் டைம் மடிக்கும்போது ஒரு அயர்ன் பண்ணிடுறீங்க. தேர்ட் டைம் மடிக்கும்போது ஒரு அயர்ன் பண்ணுறீங்க. ஃபோர்த்து டைம் பண்ணும்போது 1 டைம் அயர்ன் பண்ணிக்கிறீங்க. ஸோ நம்ம வந்து டோட்டலாக 4 டைம் மடித்து நமக்கு 8 ப்ளீட் வரும். பாருங்கள், எனக்கு அந்த அளவுக்கு லைன்ஸ் வராது. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் இதில் ப்ளீட் பண்ணதுனால லைன்ஸ் அந்த அளவுக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கு எப்படி மெத்தட் என்ன அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓரளவுக்கு எனக்கு லைன்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த லைனில் ஒவ்வொரு லைனை ஸ்கிப் பண்ணி நம்ம மடிப்பு எடுக்கிறோம். ப்ளீட்டை நம்ம எடுக்க போகிறோம். இப்போது நான் வந்து நல்ல பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பிட்டு இப்போ நான் எடுக்கிற ப்ளீட் வந்து கீழே நம்ம ரைட் சைடில் வர ப்ளீட்டு, மேலே லெஃப்ட்டில் வர ப்ளீட் கிடையாது. இப்போது ஒரு லைனில் இருந்து இன்னொரு லைனை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு நம்ம ப்ளீட்டை எப்படி மடிக்கணும்னு பாருங்கள். எப்படி நான் ஹேண்டை வந்து ஃபிங்கர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைனில் வந்து நம்ம இழுக்கிறோம். செகண்ட் லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் நம்ம வந்து திரும்பவும் மடிப்பு எடுக்கிறோம். ஒரு லைனை விட்டு மறுபடியும் இன்னொரு லைனில் மடிப்பு எடுக்கிறோம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ப்ளீட் எடுக்கணும். இது வந்து செகண்ட் டைப்பு. இப்போது நம்ம இதை எடுத்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மேலே வர ப்ளீட் வந்து கொஞ்சம் பெருசாக வரணும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டைப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேன். இது செகண்ட் டைப் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதுதான் வந்து ப்ளீட் எடுக்கிற இன்னொரு டைப்பு. உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் 9 ப்ளீட்டு 10 ப்ளீட் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து 5 எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அப்படிங்கிறவங்களுக்கு 5 வைங்க. அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்காங்கன்றவங்களுக்கு 8, 9 கூட வைங்க. அதுக்கப்புறம் ரொம்ப லீனாக இருக்காங்கன்னா உங்களுக்கு 10 கூட வைங்க. பாருங்கள் ப்ளீட்டோட டைப் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு டோட்டலாக 9 வரும் நான் எடுத்ததில். ஸோ இதுதான் வந்து பாருங்கள். இதுக்கப்புறம் இன்னொன்று எப்படின்னா, நம்ம நார்மலாகவே குட்டி குட்டி ப்ளீட்டாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக வந்து ப்ளீட் பண்ணாமல் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் எப்படி சாரீ கட்டுவோம், வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி நம்ம சாரீ கட்டுவோம்னா, நார்மலாக ஒரு வெளியில் போகிறோம் அப்படின்னா சாரீ கட்டுவோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் ப்ளீட் எடுக்கணும். ஸோ நம்ம அந்த பாயிண்டில் வந்து எல்லா ப்ளீட்டும் ஒன்றா வச்சு நம்ம வந்து பின் குத்திக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளிப் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அயர்னிங் டேபிள் தான் வேணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரொஃபஷ்னலாக போகலை, நமக்கு அதனால் பிஸ்னஸ் டெவலப் ஆகலை. ஸோ அது அப்படி இருந்தால் நம்ம வந்து ஒரு 5000 கொடுத்து நம்ம ஒரு டேபிள் வாங்கிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து பெட்டில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ப்ளீட் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு இதை நான் அந்த பெட்டில் அந்த காட்டில் இருக்கிற அந்த லெக்கில் வச்சு நான் கிளிப் வச்சுக்கிட்டேன். அதாவது சாரீ பிக் வச்சு சப்போர்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இது எப்படி நம்ம ப்ளீட் எடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ஹேண்டு எனக்கு எப்படி வந்து
வருதுன்னு பாருங்கள். இது மாதிரி தான் நீங்கள் அந்த ப்ளீட்டை வந்து 1 பை 1 எடுக்கணும். பாருங்கள், இது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல பின்னு குத்திக்கணும். குத்திட்டு இங்கே ஒரு அயன் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த நமக்கு பல்லு ப்ளீட்லாம் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் பெரிய பின்னை தான் யூஸ் பண்ணணும். இப்போது அயன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸு ஹீட்டை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சாரீ எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கும். அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஹீட்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணாமல் வச்சிங்கன்னா சாரீ பொசுங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அயன் பாக்ஸஸ் இருக்குது. வாட்ரு ஊற்றிட்டு அதை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணும்போது நமக்கு சாரீ வந்து ரொம்ப அந்த ப்ளீட்டெல்லாம் வந்து ப்ரெஷர் கொடுத்து அந்த லைனை மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது அந்த லைன் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் நீங்கள் நார்மல் அயன் பாக்ஸ்லேயே வந்து காட்டன் வைக்காதீங்க. சில்கில் வச்சுட்டு காட்டனில் வச்சிங்கன்னா ஓவர் ஹீட் ஆகிடும். நீங்கள் அப்படியே எடுத்து சாரியில் வச்சிங்கன்னா சாரீ பொசுங்கிடும். நீங்கள் சில்க்லேயே வைங்க, காட்டனில் வைக்காதீங்க. சில்கில் வச்சிட்டாலுமே நீங்கள் பக்கத்தில் இருக்க கிளாத்தில் அயன் பண்ணி பாருங்கள். அந்த சூடு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஷோல்டரில் எங்கே நம்ம பின்னு போட்டோமோ அது வரைக்குமே இந்த ப்ளீட் தான் நம்ம எடுக்க போகிறோம். நீங்கள் இன்னும் 10 ப்ளீட் எடுத்திங்கன்னா ரொம்பவே தின்னாக அதாவது ரொம்ப லைன்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக ப்ளீட் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அது ரொம்ப லீனாக இருக்கவங்க மற்றபடி கொஞ்சம் ஃபேட்டு நான் சொன்ன மாதிரி XXL XLலாம் வந்து கொஞ்சம் சைஸஸ் வந்து நம்ம குறைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நான் எப்படி ப்ளீட் எடுக்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அந்த சைடு கேமரா வந்து இப்போ இந்த சைடு உங்களுக்கு நான் டேரெக்டாக காமிக்கிறேன். இப்போது இங்கேயுமே நம்ம ஒரு பின் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் நம்ம பல்லு ப்ளீட்னால் ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஷோல்டர் வரைக்கும் ஒரு 3 பின்னு போடுற மாதிரி வரும். நீங்கள் சாரீ வேர் பண்ணும்போது சில பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். தேவையான இடத்துல மட்டும் நீங்கள் பின் போட்டுக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் ப்ளீட் எடுத்துட்டேன். ப்ளீட்டை ஓரளவுக்கு ஈவனாக எடுங்க. பெரிய மேலே இருக்கிற அந்த காப்பர் கலர் மட்டும் நமக்கு பெரிய சைஸில் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட சைஸ் நமக்கு இவ்வளோ போதும். நீங்கள் கஸ்டமர் கேட்டிருக்கோங்க, எனக்கு பெரிய சைஸ் தான் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ளீட் எடுத்துக்கோங்க. உள்ளே எடுக்கிற எல்லா ப்ளீட்டும் அதில் ஆஃப் சைஸ் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து எல்லாமே குட்டி குட்டியாக வேணும்னா எல்லா சைஸுமே ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ப்ளீட் எடுக்கிறதுல யூஸ் பண்ண வேண்டிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது எல்லாமே இதுதான். இப்போது நான் பின் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு அயன் பண்ணிக்கலாம். பொறுமையாக பண்ணுங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. நம்ம ப்ரெஷர் கொடுத்தோன்னா நம்ம எங்கெல்லாம் ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோல்டிங்கில் வந்து அந்த லைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பாருங்கள், அதை நான் ஃபுல்லாக அயன் பண்ணிக்கிறேன். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. நமக்கு அந்த ப்ளீட் மட்டும் ஸ்டிஃபாக இருந்தால் அதுவே போதும் நமக்கு. நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான சாரீஸ் எல்லாம் நம்ம அங்கே ஃபோல்டு பண்ணியிருக்க அந்த லைனில் அப்படியே லைனாக டேமேஜ் ஆக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து நீங்கள் அயன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அந்த ப்ளீட் எடுத்திருக்க அந்த ஃபோல்டெல்லாம் நமக்கு வந்து கம்ஃபர்ட்டாக நல்லா இருந்தால் போதும், செட்டாக இருந்தால் போதும். நமக்கு வேறு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் அயன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக அயன் பாக்ஸோட ஹீட்டில் இருக்கணும். அதை பார்த்து தான் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அயன் பண்ணணும். இல்லாட்டி வந்து சாரீ பொசுங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேர்ஃபுல்லாக அயன் பண்ணுங்கள். இப்போ மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 3 மெஷர்மெண்ட் போதும். ஷோல்டர்லேருந்து கீழே காஃப் மசில் வரைக்கும், அதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து சுற்றி வந்து ஹிப்பை சுற்றி வந்து பெல்லி பட்டன் வரைக்கும் போதும் நமக்கு. அதுக்கப்புறம் பெல்லி பட்டன்லேருந்து ஒரு சர்க்கிள் நம்ம ஹிப்பை சுற்றி வந்து பெல்லி பட்டன்லேருந்து ஒரு 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 அடி விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி. அதுக்கு பதிலாக அவங்கள ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சொல்லுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெல்லி பட்டன்லேருந்து சுற்றி வரோம். பெல்லி பட்டன் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஒரு 40 வருதுன்னா ஒரு 48 47 அந்த மாதிரி மெஷர்மெண்ட் சொன்னாங்கன்னா ஒரு 50 கூட சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட் உங்களுக்கு. நீங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட கேட்குறதுனா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு வராங்க கஸ்டமர்னால் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை நீங்கள் சாரீ வச்சே அவங்கள வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்ச் டேப்பில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் இந்த ப்ளீட் எல்லாம் பேக் சைடுமே வந்து நான் அயன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் சைடுமே நான் அயன் பண்ணிட்டேன், முடிஞ்சுது. இப்போ பல்லு ப்ளீட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டரில் எங்கே பின் பண்ணணுமோ அதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஸ்ட் ப்ளீட் எடுத்துக்கலாம். செஸ்ட் ப்ளீட்டை பாருங்கள், நான் எப்படி மெஷர் பண்ணுறேங்கிறத கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் டவுட் இருக்குன்னா எல்லா டவுட்ஸுமே எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போது நம்ம செஸ்ட் ப்ளீட்டை கொஞ்சம் வந்து
ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நம்ம எப்படி நான் வந்து பல்லு ப்ளீட் எடுத்தோமோ அதே மாதிரி 1 பை 1 மேலே மேலே வைக்காம கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் தள்ளி தள்ளி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் ஷோல்டர்லேருந்து நம்மளோட செஸ்ட்டுக்கு கீழே வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஃபிங்கரில் அந்த ஒரு லைன் வரும் பார்த்தீங்களா, ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச் அந்த டிஸ்டன்ஸில் தான் நீங்கள் விடணும். எல்லாமே அதே டிஸ்டன்ஸில் இருக்கணும். பாருங்கள் நான் எப்படி மெஷர் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதோட ஹைட்டுமே நீங்கள் இன்ச்சு டேப்பில் மெஷர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிச்சேன் இல்லைங்களா, 20 இன்ச்சு எனக்கு வந்தது பாருங்கள். ஷோல்டர்லேருந்து இந்த பிரஸ்ட்டுக்கு கீழே ஹிப்பு வரைக்கும். ஸோ அந்த லைனை நீங்கள் இப்படி மெஷர் பண்ணிக்கும் போது ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஹீட் ப்ரொடக்ஷன் மேட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி காட்டன் கிளாத்து, காட்டன் டவல் வச்சுமே நீங்கள் அயர்ன் பண்ணிக்கலாம். நமக்கு சாரீ டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இது எப்படிலாம் நம்ம ப்ரொடக்ட் பண்ணலாம் சாரிங்கிறத உங்களுக்கு இதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் ஹைட் வந்து வந்து அயர்ன் பண்ணிட்டேன். எனக்கு ப்ளீட் வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணணும். இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. இப்போ மறுபடியும் அந்த ப்ளீட் எடுத்து நான் அயர்ன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த ப்ளீட்டோட சைஸை விட இதை நம்ம கொஞ்சம் அதில் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எடுக்கிறோன்னா இல்லை ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் எடுக்கணும். இந்த இடத்துல தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கவங்களுக்கு இந்த சைஸஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க, XXL, XXL சைஸஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ப்ளீட்டை வந்து குறைச்சிக்கணும். இப்போ நான் மெஷர் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஃபிங்கர் வச்சு அதோட சைஸுமே நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சைடில் தெரியாது, மற்றபடியே உங்களுக்கு அது சைடு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் தேவையான ஹைட்டுக்கு நான் இதை அயர்ன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக அயர்ன் பண்ணிகிட்டே போக தேவையில்லை. நமக்கு இங்கே ப்ளீட் எங்கே வரும், நமக்கு செஸ்ட் ப்ளீட் வந்து ஷோல்டர்லேருந்து நம்ம செஸ்ட்டுக்கு கீழே வந்து ஹிப் வரைக்கும் தான் வரும். அதுக்கு கீழெல்லாம் நீங்கள் அயர்ன் பண்ணிங்கன்னா நமக்கு கீழே வந்து சாரீ ப்ளீட் வராது. ஸோ இப்போ வந்து நான் ஹிப் ப்ளீட் எடுத்துக்கிறேன். நம்ம ஹூக்கு பின் எங்கே போட்டோமோ அங்கேருந்து ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். குட்டி குட்டியாக எடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த அந்த பின்னிலேருந்து செகண்ட் நம்ம மார்க் பண்ண பின் வரைக்கும் நீங்கள் ப்ளீட் எடுக்கணும். பாருங்கள், எவ்வளோ குட்டி குட்டியாக எடுக்கணுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக எடுங்க. அது நிறைய ப்ளீட் வரும் நமக்கு. இல்லை எனக்கு கொஞ்சம் ப்ளீட் போதும்னு கேட்டாங்கன்னா 5 எடுத்துக்கோங்க. இது மேக்ஸிமம் நீங்கள் 7 எடுக்கணும். சில பேர் 9 கூட எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் நீங்கள் 7 ப்ளீட் எடுத்துருக்கணும். பாருங்கள், நான் ப்ளீட் எடுத்துட்டேன். எடுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே 1 பை 1 வைக்காம அந்த ப்ளீட்டை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். நீங்கள் எப்படி செஸ் ப்ளீட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணீங்களோ அது மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சம் நகர்த்தி நகர்த்தி வைக்கணும். அதிகமாக நகர்த்தக்கூடாது. 7 ப்ளீட் இருக்குது பாருங்கள். இந்த 7 ப்ளீட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நகர்த்தி வைக்கணும். அப்போ தான் ப்ளீட் வந்து நமக்கு அழகாக தெரியும். இதில் உங்களுக்கு ப்ளஃபி ப்ளீட் எப்படின்றதுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஹேங்கர் ஃபோல்டிங்கு அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். என்கிட்ட ஹேங்கர் இல்லை. ஸோ நான் நேட்டிவில் இருக்கேன். ஸோ நான் சென்னைக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சம் நகர்த்தி நகர்த்தி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் கீழே போயிட்டு நீங்கள் வந்து எல்லா ப்ளீட்டையும் ஒன்றா வச்சு, அதாவது நம்ம நகர்த்தி வச்ச ப்ளீட்டெல்லாம் எந்த இடத்துல வந்து மீட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம வந்து பின் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் ஹிப் ப்ளீட். நான் கொஞ்சம் கொஞ்சம் 1/4 இன்ச்சில் நகர்த்தி நகர்த்தி வச்சுருக்கேன். 1 பை 1 மேலே மேலே வைக்காமல் நான் கொஞ்சம் நகர்த்தி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இதை கிளிப் போட்டுக்கலாம், போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக நம்ம வந்து ப்ளீட் எடுக்க போகிறோம். எப்படி ப்ளீட் எடுக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே மேலே பின் பண்ணிட்டனால அந்த ப்ளீட் வந்து நமக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் கீழே பாட்டமில் போயிட்டு எந்த லைனில் நீங்கள் வந்து ப்ளீட் எடுத்துருக்கீங்களோ மேலேருந்து கை கொண்டு வந்து அப்படியே எல்லா ப்ளீட்டும் எடுத்துக்கோங்க. மொத்தம் டோட்டலி 7 ப்ளீட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 7யுமே எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு பார்க்க வேணா கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு சாரீலேயே நமக்கு பாக்ஸ் ஃபோல்டு வந்துடும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் அயர்ன் பண்ணவே தேவையில்லை. சும்மா ப்ளீட்டை மட்டும் எடுத்து எடுத்து நீங்கள் பாக்ஸ் ஃபோல்டு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா சாரியிலும் அயர்ன் பண்ணி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம அந்த சாரீ வந்து உடனே கட்ட போகிறதில்ல. நீங்கள் அது மேலேயே அப்படியே வெயிட் வைக்கிறது, அந்த மாதிரி சாரீஸ்லாம் கொண்டு போய் பீரோவில் வச்சிங்கன்னா அந்த லைனாக நமக்கு சாரீ கிழியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் சும்மா ப்ளீட் மட்டும் எடுத்து எடுத்து அழகாக கையிலே இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து பாக்ஸ் ஃபோல்டு பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம்லேயே உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டு வராது. வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு 2-3 சாரீலே கண்டிப்பாக வந்துடும். அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பாருங்கள், நான் 9 ப்ளீட்டுமே எடுத்துட்டேன். இதுதான் வந்து ப்ளஃபி ப்ளீட். எப்படின்னா நம்ம அந்த ப்ளீட் மேலே அயர்ன் பண்ணாமல் சைடில் மட்டும் அயர்ன் பண்ணால் நம்ம இந்த ப்ளீட் வந்து ப்ளஃபியாக இருக்கும். இதை வந்து பாக்ஸ் ஃபோல்டெலாம் நம்ம பண்ண முடியாது. வீட்டில் வந்து கேட்குறாங்க, அப்படியே அயர்ன் பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ரேப் பண்ணி விட போகிறோன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணி விடலாம். மற்றபடி பாக்ஸ் ஃபோல்டு பண்ணி நம்ம கொரியர் சென்ட் பண்ணுறோம், ஒரு கஸ்டமர் கிட்ட கொடுக்குறோன்னா இந்த இந்த ப்ளீட் வந்து செட் ஆகாது. ஸோ எப்படி ப்ளஃபி ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் அயர்ன் பாக்ஸில் மாட்டிடுச்சு, சாரி கலைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து ப்ளஃபி ப்ளீட்டு. அந்த ஃபோல்டு வந்து அயர்ன் பண்ணாமே வச்சுருப்பேன் நான். அதுக்கு மேலே அயர்ன் பண்ணவே இல்லை.
மேலே மட்டும் ஒரு பாதி வரைக்கும் அயர்ன் பண்ணணும். அதுக்கு மேலே அயர்ன் பண்ணக்கூடாது. நீங்கள் அயர்ன் பண்ணிங்கன்னா இது அப்படியே மடிஞ்சிரும், ஃப்ளாட் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ இப்படி இருக்கிறது தான் இது ப்ளஃபி ப்ளீட் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து எங்கெல்லாம் ஃபோல்டு இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ஒரு ஹூக்கு பின்னு போட்டு ஓரளவுக்கு ட்ரை பண்ணி கொடுக்கலாம் பாக்ஸ் ஃபோல்டு பண்ணி. பட் அந்த அளவுக்கு வந்து சரியாக வராது. இப்போ 2 அந்த ப்ளீட் எங்கெல்லாம் ஜாயின் ஆகுதோ அந்தந்த இடத்துல நம்ம ஒரு பின்னை குத்திடணும். இந்த ப்ளீட் வந்து கலையாமல் இருக்குது. நம்ம அயர்ன் பண்ணிட்டோம்னா அந்த ஃபோல்டு அப்படியே ஸ்டிஃப் ஆகிடும். நம்ம அயர்ன் பண்ணாத போது அது அப்படி இருக்காது. ஸோ அந்த மாதிரி பின் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நம்ம இதுக்கு மேலே அப்படியே அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், அதுக்கு மேலே நான் அயர்ன் பண்ணிட்டேன். அயர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டு எப்படின்னு சொல்கிறேன். இப்போ சாரியை வந்து முந்தி அதாவது பல்லு எடுத்து நான் என்னோடய ஷோல்டரில் போட்டுக்கிட்டேன். இப்போ சாரி அப்படியே நான் திருப்புறேன். நான் எதுவுமே பண்ணல. நான் ஹிப் ப்ளீட் அதாவது ஆமாம், ஹிப் ப்ளீட் எப்படி நான் எடுத்தனோ அது அப்படியே தான் என் சாரி இருந்தது. அது அப்படியே நான் வந்து ராங் சைடில் திருப்பி போட்டிருக்கேன். இப்போது என்ன காமிக்கிறேன்னா, இந்த ப்ளீட் வந்து உங்கள் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆப்போசிட் பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுடணும். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ப்ளீட் வந்து உங்கள் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது, ஆப்போசிட் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போது நான் ஒரு அடி வைக்கிறேன் இல்லைங்களா? உங்களோட பாக்ஸ் ஃபோல்டு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு வேணும்னா நீங்கள் அந்த அளவுக்கு சாரியை இப்போ ஃபோல்டு பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற அந்த சாரியை கொண்டு வரோம். கரெக்டாக நம்ம அந்த ப்ளீட்டுக்கு எட்ஜஸில் மடிச்சிடுறோம். இப்போது ஃபஸ்ட்டு மடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? நமக்கு எந்த லாஸ்ட்டில் ப்ளீட் இருந்ததோ அது வரைக்கும் மடிச்சிட்டோம். இப்போது ஆப்போசிட்டில் நான் கை வச்சு மெஷர் பண்ணேன் பார்த்தீங்களா? அது வரைக்கும் தான் இந்த துணியை நம்ம கொண்டு போய் மடிக்கிறோம் பாருங்கள். பாக்ஸ் சைஸில் நான் கை வச்சு மெஷர் பண்ணேன் பார்த்தீங்களா? அந்த ஹைட்டுக்கு தான் நான் வந்து இந்த சாரியை நான் மடிச்சிட்டேன். இதுதான் பாக்ஸ் ஃபோல்டுக்காக நம்ம மடிக்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம சாரி அந்த பக்கம் வந்து கொண்டு வரும்போது அந்த ப்ளீட் எது வரைக்கும் இருந்துச்சோ அது வரைக்கும் நம்ம வந்து சாரியை நம்ம பக்கம் மடித்து எடுத்துக்கிறோம். நம்ம பக்கத்தில் எவ்வளோ தூரம் வைக்கிறோன்னா நம்ம ஒரு கை வச்சு எவ்வளோ மெஷர் பண்ணோமோ அந்த அளவுக்கு சாரியை மடிச்சுக்கிறோம். இப்போது ஷோல்டரில் இருக்கிற அந்த பின்னு, ஷோல்டர்லாம் ஒரு பின்னு ஃபைனலாக குத்திருப்போம் பார்த்தீங்களா? அந்த பின்னை கொஞ்சம் அந்த ரைட் சைடுக்கு கொஞ்சம் இந்த பக்கமாக அங்கே வச்சிடுறோம். நேராக வச்சுட்டோங்களா? இப்போது செஸ்ட் ப்ளீட்டை அழகாக அரேஞ்ச் பண்ணி விடுறோம். நமக்கு இந்த பாக்ஸ் ஃபோல்டு எந்த சைஸ்க்கு சாரி மடிச்சிருக்கோமோ அந்த ஹைட் வரைக்கும் நீங்கள் இந்த ப்ளீட்டை அழகாக மடித்து விடுங்க. இப்போ மடித்து விடுறேன் பாருங்கள். இப்படி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு கரெக்டாக அந்த லைன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கள். அரேஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டு பண்ணும்போது பார்க்க வந்து அரேஞ்ச்மெண்ட் அழகாக நீட்டாக இருக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி கொசங்கி போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போது இந்த கை நான் மெஷர் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இதுதான் பாக்ஸ் ஃபோல்டோட சைஸு. இது அப்படியே கையை இந்த பக்கம் கொண்டு வரோம். இந்த கையை அப்படியே அமுக்கி பிடிச்சி அந்த சைஸ்க்கு அந்த லாஸ்ட்டில் கொண்டு போய் சாரியை விடுறோம். இன்னும் கொஞ்சம் கூட சாரி அந்த பக்கம் தள்ளி விடுங்க. இப்போது இந்த பக்கம் இருக்க சாரியை அப்படியே மேல் பக்கமாக மடிக்கிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நான் கிளியராக சொல்லணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், இப்போ இது மடித்தாச்சு. உங்களுக்கு நான் மறுபடியுமே பாக்ஸ் ஃபோல்டு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து நான் கேமரா இந்த ஆங்கிளில் வச்சு தான் சொல்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் நிறைய வீடியோஸ்லாம் கிளாஸஸ்லாம் பார்க்கும்போது ஆப்போசிட்டில் தான் சொல்லி தருவாங்க. அப்போ நமக்கு என்னென்ன டவுட் எனக்கு வருமோ அதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த பக்கம் இந்த கேமரா ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ரைட் சைடில் ஒரு ஃபோல்டு பண்ணுறோம். நான் மடிக்கிறது ரைட் சைடில் ஒரே ஒரு குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணுறோம். பாருங்கள், ப்ளீட் எல்லாம் அந்த சென்டரில் வரணும், ஓரமாக போகக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளீட் இருக்குது இல்லைங்களா? நம்ம ஹிப் ப்ளீட் எடுத்தோம்ல, அது சென்டரில் வரணும். அந்த பாக்ஸில் சென்டரில் இருக்கணும் அந்த ப்ளீட்டு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கக்கூடாது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் எடுத்திருக்கிற ப்ளீட்டு அந்த பாக்ஸில் சென்டரில் இருக்குது. ஸோ இது அப்படியே 2 ஃபோல்டு பண்ணுறோம். லெஃப்ட்டில் 2 ஃபோல்டு, ரைட் சைடில் குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த சாரியோட ப்ளீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோல்டு பண்ணும்போது ப்ராப்பராக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே பாக்ஸை தூக்குறோம். இந்த பாக்ஸை தூக்கி அப்படியே ஃபோல்டு பண்ணி வந்து நம்ம பாக்ஸ் ஃபோல்டு மேக் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் பாருங்கள். அப்படியே பாக்ஸை திருப்பிக்கிட்டோம். திருப்பி இப்போ அந்த பின்னு இருக்குங்களா? பின்னு வந்து அந்த பாக்ஸோட மேலே அந்த சாரியோட எட்ஜில் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். இதுதான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு. இப்படி தான் உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டு இருக்கணும். இது உங்களுக்கு அகைன் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். பிரித்து அதான் பல்லு ப்ளீட்டை என்னோடய ஷோல்டரில் போட்டுட்டேன். சாரியை நான் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், இது வந்து ராங் சைடில் இருக்குது. பார்டர் வந்து நல்ல பார்டர் வந்து கீழே இருக்குது. இப்போ ராங் சைடில் இருக்குங்களா? இப்போ மறுபடியும் உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டு எப்படின்னு நான் சொல்கிறேன். சில பேர் எனக்கு மறுபடியும் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அகைன் வீடியோ பாருங்கள், புரியும்னு சொன்னால் புரியலன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக நான் வந்து இந்த பாக்ஸ் ஃபோல்டு நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போது இந்த ப்ளீட்டை உங்கள் பக்கம் பார்த்த மாதிரி இல்லாமல் ஆப்போசிட் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம்
இப்போது அந்த லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளீட் வரைக்கும் நம்ம சாரியை மேலே இழுக்கிறோம், நம்ம பக்கமாக இழுத்துக்கிறோம். இழுத்துட்டு நமக்கு எவ்வளோ பாக்ஸ் ஃபோல்டு வேணுமோ அந்த அளவுக்கு சாரியை நம்ம மடிக்கிறோம். 4ஆக மடிச்சிக்கிறதும் சரி, எப்படியோ அது உங்களோட விருப்பம்தான். இப்போ மேக்ஸிமம் நம்ம சாரியை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணுற மாதிரி தான் வரும். இப்போ ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ் ஃபோல்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ப்ளீட் ஒரு டைம் நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், மறுபடியும் நான் வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணுறேன். நீங்கள் 3 ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கையை வச்சு எவ்வளோ பாக்ஸ் சைஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டு அப்படி இன்ச்சு டேப்பு அப்படிலாம் கிடையாது. நம்ம கையில் வச்சு இவ்வளோ லென்த்துக்கு இந்த சாரியை நீங்கள் மேலேருந்து கொண்டு வந்த சாரியை ஃபோல்டு பண்ணிட்டீங்க. இப்போ நான் வந்து ஷோல்டர் பின் இருக்கு இல்லைங்களா, அந்த பின்னு எங்கே பின் போட்டிருக்கோமோ அந்த பின்னு கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட்டாக நான் போடலை, அதனால் மறுபடியும் போட்டேன். பாருங்கள், அந்த சைட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் நான் அந்த ப்ளீட்டை வச்சுட்டேன். இப்போ நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, நல்லா அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே இருக்கிற அதாவது மேலேருந்து கையை வச்சு பாருங்கள். கையை வச்சுட்டு அதாவது எல் சைஸில் நீங்கள் மேலேருந்து கை வைக்கிறோம், மறுபடியும் இந்த சைடு கை வைக்கிறோம். அப்படியே அந்த கை எங்கே இருக்கோ அந்த எட்ஜ் வரைக்கும் உங்களுக்கு போகணும். அப்போ தான் அந்த பாக்ஸுக்கு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணும்போது சாரீ கரெக்டாக வரும். இப்போ மறுபடியும் இதையும் நம்ம இது மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்கிற சாரியை நாம் வந்து மேலே ஃபோல்டு பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த கிளாஸில் எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. அதுக்கும் நான் மறுபடியும் வேறு வீடியோ போடுறேன். கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டுங்க. இப்போது நான் கீழேருந்து மேலே ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ பாக்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மடிப்பையுமே நம்ம வந்து கரெக்டாக வச்சு மடித்து விட்டுடலாம். இது வந்து கொசன் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தோணும். பட் இப்படி தான் நம்ம இது ஃபோல்டு பண்ணி ஆகணும். நீங்கள் அயர்ன் பண்ணக்கூடாது. அயர்ன் பண்ணிங்கன்னா இந்த லைனாக சாரீ கட்டும்போது நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த ப்ளீட் வந்து சென்டரில் வரணும், நமக்கு ஓரமாக வரக்கூடாது. ஸோ அந்த பக்கம் நான் ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். நான் ஹிப் ப்ளீட் எடுத்தது எனக்கு சென்டரில் தான் இருக்குது அந்த பாக்ஸில், லெஃப்ட்டில் ரைட்டில் போகலை. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அந்த ப்ளீட் எல்லாமே சென்டரில் தான் இருக்குது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் எனக்கு துணி வந்து எக்ஸ்ட்ரா தெரியுது இல்லையா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ப்ளீட் எடுக்கணும், அதாவது பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணணும். இப்போது இந்த பாக்ஸ் அப்படியே தூக்குறோம். தூக்கி அந்த கரெக்டாக கீழே அரேஞ்ச் பண்ணுறோம். அந்த பின்னை நேராக கொண்டு போய் அந்த எட்ஜில் இருக்கிற மாதிரி வைக்கிறோம். எங்கன்னா எக்ஸஸாக தெரியுதுன்னா அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அழகாக பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறீங்களோ அது வந்து கஸ்டமர் வந்து கவர் பண்ணும். அவங்க இம்ப்ரெஸ் ஆனாங்கன்னா மறுபடியும் உங்ககிட்டே வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி மெஷர்மெண்ட்டையுமே அழகாக பண்ணுங்கள். இப்போது மேலே இருக்கிற ப்ளீட்டை அப்படியே கீழே கொண்டு வரோம். நாம் அந்த பல்லு ப்ளீட்டை கீழே கொண்டு வந்துட்டோம். கீழே கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு ரவுண்டு இதுக்கு மேலே பார்டர் மேலேயே நம்ம கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு திரும்பவும் கீழே கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு கீழே அப்படியே என்ன பண்ணுறோம், இதை ஃபோல்டு பண்ணி கீழே அரேஞ்ச் பண்ணிடுறோம். அவ்வளோதான் பாருங்கள், இந்த பாக்ஸ் ஃபோல்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. புரியலைன்னா திரும்பவும் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அப்பயும் புரியலைன்னா என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இதிலே உங்களுக்கு சாரீ ட்ரைப்பிங் எப்படி பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். சாரீ ட்ரைப்பிங்கும் போது உங்களுக்கு நிறைய பேருக்கு சாரீ கட்ட தெரியும். அதில் எப்படி சில விஷயங்கள் நம்ம எப்படி கட்டணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இதில் நான் சொல்ல போகிறேன். மற்றபடி இதில் பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. நம்ம ப்ளீட் எடுத்துருக்கிறது அப்படியே நம்ம சாரீ வேர் பண்ண போகிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் ப்ளீட் எல்லாம் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ பாருங்கள், இதுதான் வந்து நம்ம ப்ளீட் எடுக்கும்போது நான் எடுத்த வீடியோஸ். செஸ்ட் ப்ளீட் அண்ட் ஹிப் ப்ளீட் இந்த 2 தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ப்ளீட் எல்லாம் அழகாக எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து நமக்கு சாரீ வேர் பண்ணும்போது அழகாக தெரியும். நீங்கள் ப்ளஃபி ப்ளீட் எடுத்தீங்கனாலுமே வந்து சாரீ கட்டும்போது அழகாக தெரியும். பட் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஹேங்கர் ஃபோல்ட் பண்ணி கொடுக்கலாம். ஹேங்கர் ஃபோல்ட் பண்ணி கொரியர்லாம் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நமக்கு வீட்டுக்கே வராங்க, கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி ஏதாவது ஒரு கவரில் போட்டு கண்டிப்பாக கொடுக்கலாம். அது வந்து பாசிபிள். மற்றபடி கொரியர் சென்ட் பண்ண போகிறீங்கன்னா வந்து நீங்கள் பாக்ஸ் ஃபோல்ட் தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் வந்து மேலே வந்து பல்லு ப்ளீட் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஹிப் ரவுண்டு நம்ம சுற்றணும் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஹிப் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பாருங்கள். இந்த சாரீ எப்படி வேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து சொருகிக்கிறோம். ஸ்கர்ட்டில் சொருகி விட்டுக்கோங்க. சுற்றி இதே மாதிரி அழகாக ப்ராப்பராக சொருகி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து என் நாத்தனார் பையன் வீடியோ எடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. ஸோ நான் சீக்கிரம் கட்டி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போது கீழே வந்து நான் பின்னு கழட்டாமே சுற்றிருப்பேன். ஸோ இப்போ வந்து இப்படி சொருகிக்கோங்க. சொருகி விட்டுட்டு
இப்போ நமக்கு மறுபடியும் நம்ம செஸ்ட் ப்ளீட்டுக்கான லைன் இருக்கும் இல்லைங்களா, இதை அப்படியே சுற்றி கொண்டு போங்க. இப்போ சுற்றி அப்படியே வந்து நீங்கள் செஸ்ட்டு ப்ளீட்க்கு கொண்டு போய் ஷோல்டரில் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து சாரியோட ப்ராசஸ். இதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் நம்மளோட ப்ளீட். இப்போ இந்த பின்னு கழட்டாததுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இல்லை, நான் அதை கழட்டி இருக்கணும், அது நான் மறந்துட்டேன். ஸோ கீழே பின்னு போட்டிருப்பீங்க இல்லைங்களா, அதை கழட்டிடுங்க. கழட்டினா தான் நமக்கு ப்ளீட் வந்து அழகாக தெரியும். பாருங்கள், இப்போ ப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். அரேஞ்ச் பண்ணி கீழே வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். இதை அப்படியே நீங்கள் சொருகிக்கோங்க. சொருகிட்டு மேலே இருக்கிற நீங்கள் அந்த ப்ளீட், அந்த பல்லு ப்ளீட்டை பின் போட்டுக்கோங்க. பின் போட்டுட்டு பல்லு ப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். செஸ்ட் ப்ளீட்டை வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதை அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பாருங்கள் எத்தனை ப்ளீட் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 10 ப்ளீட் வச்சிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். ஆனால் சைடு தெரியும் நமக்கு. இப்போது இந்த சைடு லெஃப்டில் இருக்கிற அந்த சாரியை கொண்டு வந்து அழகாக ஹிப்பில் கிராஸாக கொண்டு வந்து கீழே இழுத்து விடுங்க. அந்த கிராஸ் வந்து அழகாக வரணும். இப்போ ரைட் சைடில் அதை நான் இழுத்து இதே மாதிரி முறுக்கி நீங்கள் வந்து ஹிப்பில் சொருகிக்கலாம். இல்லாட்டி அங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம். அது உங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து. 2 டைப்லேயும் நம்ம சாரீ கட்டலாம். அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கலாம். பட் எனக்கு அவன் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அது சொல்கிறது கொஞ்சம் இதாக இருந்தது. ஸோ அதனால் நான் இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து நம்ம யாராவது வீடியோ தான் எடுக்கணும். எனக்கு வந்து ட்ரைபேடெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ எனக்கு அது கஷ்டமாகவே இருந்தது. இப்போ பாருங்கள், கீழே வந்து ப்ளீட் அரேஞ்ச் பண்ணி விடணும். சைடில் அந்த ப்ளீட் 3 ப்ளீட் மாதிரி எடுத்து விட்டுருக்கேன். ஸோ இதுதான் வந்து சாரீ வேர் பண்ணுறது. சைடில் வந்து நீங்கள் ஒரு பின் போட்டுக்கலாம். ஹிப்பு வந்து சைடில் வந்து நமக்கு செஸ்ட் தெரியுது வெளியில் அப்படின்னா, நீங்கள் வந்து மேலே நம்ம காப்பர் கலர் நான் பார்டர் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுக்குள்ளே இருக்கிற ப்ளீட்டை மட்டும் லைட்டாக இழுத்து சைடில் ஒரு பின் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகிடும். பாருங்கள், இந்த முந்தியில் நான் வந்து கீழே பின் போட்டிருக்கேன். அந்த பின்னு கழட்டினா உங்களுக்கு ப்ளீட் அழகாகவே தெரியும். பட் நம்ம சாரீ வேர் பண்ணும்போது அந்த பின்னை கழட்டக்கூடாது. நீங்கள் அப்படியே தான் வச்சுக்கணும். நான் வீடியோக்காக இதை நான் ரிமூவ் பண்ணி காமிச்சேன், வேறு எதுவும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அதை நான் அப்லோட் கொடுக்குறேன். மெஷர்மெண்ட்டு, பாக்ஸ் ஃபோல்டு எல்லாமே இதிலே கவர் பண்ணியிருக்கேன். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.